எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கும் மேலான இலங்கையோட தலைமைத்துவ பரிணாமத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். மாபெரும் மன்னர்களோட கிரீடங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக தேர்தல்கள் வரைக்கும் அதிகாரம் எப்படி கைமாறி வந்திருக்குன்னு தரவுகளோட சுருக்கமா பார்க்க போறோம். சரி, உள்ள போலாமா? இந்த வரலாற்று பயணத்துல நாம முக்கியமா 5 கட்டங்களை தாண்டி போக போறோம். முதலாவது பண்டைய தொடக்கங்கள், 2வது மாறும் ராஜ்யங்கள், 3வது கீரிடத்தின் வீழ்ச்சி, 4வது குடியரசின் எழுச்சி, கடைசியா ஜனாதிபதி மைல்கற்கள். சரி, இப்போ முதல் பகுதிக்கு வரலாம். பண்டைய தொடக்கங்கள், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய அனுராதபுர ராஜ்யம். 1394. இந்த எண்ண கொஞ்சம் கவனிங்க. இது ஏதோ சாதாரண நம்பர் கிடையாதுங்க. அனுராதபுர ராஜ்யம் நிலைத்திருந்த ஆண்டுகளோட எண்ணிக்கை இது. கிபி 377 கிபி 1017 வரைக்கும் தொடர்ந்து ஒரு ராஜ்யம் ஆட்சி செஞ்சிருக்குன்னா அதோட வரலாற்று நிலைத்தன்மை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக வரலாற்றிலேயே இவ்வளவு நீண்ட காலம் நிலைத்திருந்த ஆட்சி அமைப்புகள்ல இதுவும் ஒண்ணு. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ நாம இத கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த நெடிய காலகட்டத்துல பண்டுகாபய மன்னர் தொடங்கி தேவநாம்பிய தீசன், துட்டகமுனுன்னு பல புகழ்பெற்ற அரசர்கள் நாட்டை ஆண்டிருக்காங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆட்சியோட தொடர்ச்சி கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்துல ஆரம்பிச்சு கிறிஸ்துவுக்கு பிந்தைய காலம் வரைக்கும், அதாவது மகாசேனன் ஆட்சி செஞ்ச கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படியே நீண்டிருக்கு. வெறும் எண்களை தாண்டி பல தலைமுறைகளா ஒரு வலுவான தலைமைத்துவம் எப்படி நிலை பெற்றிருந்தது அப்படிங்கறது இது நமக்கு தெளிவா காட்டுது. அடுத்து பகுதி 2, மாறும் ராஜ்யங்கள், அதாவது அதிகார மையங்கள் புவியியல் ரீதியா எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம். நூற்றாண்டுகள் செல்லச் செல்ல என்ன ஆச்சுன்னா, அதிகாரத்தின் மையப்புள்ளி மெல்ல மெல்ல அனுராதபுரத்திலிருந்து பொலன்னறுவைக்கு மாற ஆரம்பிச்சது. முதலாம் விஜயபாகு, மாபெரும் முதலாம் பராக்கிரமபாகு, அப்புறம் நிசங்க மல்லன் போன்ற பலம் வாய்ந்த மன்னர்கள் இந்த காலகட்டத்துல ஆதிக்கம் செலுத்தினாங்க. இந்த மாற்றம் ஏதோ தலைநகர மாத்தின ஒரு சாதாரண புவியியல் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. நீர்ப்பாசனம், பொருளாதாரம், நிர்வாகம்னு எல்லாத்திலையும் இலங்கை ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியதை இது குறிக்குது. இது எதை மிக தெளிவா காட்டுதுன்னா, காலப்போக்குல அதிகாரம் எப்படி கண்டிய ராஜ்யத்தை நோக்கி நகர்ந்தது அப்படிங்கறத தான். முதலாம் விமலதர்ம சூரியன், 2ஆம் ராஜசிங்கன் மாதிரியான மன்னர்கள் வெளிநாட்டு படையெடுப்புகளுக்கு மத்தியிலையும் இந்த ராஜ்யத்தை ரொம்ப உறுதியா வழிநடத்தினாங்க. ஆனா 1898ல அரியணை ஏறிய ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனோட ஆட்சி பல நூற்றாண்டுகளா தொடர்ந்த மன்னராட்சி வரலாற்ற 1815ல ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு கொண்டு வரப்போகுது. இப்போ நாம பகுதி 3க்கு வந்திருக்கோம். கிரீடத்தின் வீழ்ச்சி. 1815ல நடந்த அந்த மாபெரும் திருப்புமுனை. 1815ஆம் ஆண்டு கையெழுத்தான இந்த கண்டிய ஒப்பந்தம் கண்டிப்பா ஒரு சாதாரண ஆவணம் இல்லைங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களா எந்த தடங்களும் இல்லாம தொடர்ந்து வந்த உள்ளூர் மன்னர்களோட ஆட்சி முறை இந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா முற்றிலுமா முடிவுக்கு வந்துச்சு. பிரிட்டிஷார் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றியதன் மூலமா அதிகாரம் முழுக்க காலனித்துவ ஆட்சியாளர்களோட கைகளுக்கு மாறுச்சு. இது இலங்கை வரலாற்றுல ஈடு இணையற்ற மிகப்பெரியதொரு திருப்புமுனைன்னு தான் சொல்லணும். சரி, காலனித்துவ ஆட்சியின் பிடிக்குள் சிக்கியிருந்த அதிகாரம் அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சு? உங்களுக்கான கேள்வி இதுதான். காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட்டு நவீன சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் நோக்கி நாடு எப்படி திரும்பிச்சு? முக்கியமா 1972ஆம் ஆண்டுல அந்த தலைமைத்துவம் எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை சந்திச்சது? அதுக்கான பதில்தான் நமது பகுதி 4, குடியரசின் எழுச்சி. 1972 முதல் தற்போது வரையிலான இலங்கையின் ஜனாதிபதிகள். பண்டைய காலத்துல மன்னர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆட்சி செஞ்சதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த நவீன குடியரசுல ஆட்சியோட வேகம் முற்றிலுமா மாறிடுச்சு. 1972ல வில்லியம் கோப்பல்லாவை முதல் ஜனாதிபதியா பொறுப்பேற்றதுல தொடங்கி ஜே.ஆர். ஜெயவர்தனா, ரணசிங்க பிரேமதாசா, டிங்கிரி பண்ட விஜயதுங்கா, அப்புறம் சந்திரிகா குமாரதுங்கான்னு ஜனநாயக முறையில அதிகார பரிமாற்றம் ரொம்பவே வேகமா நிகழ்ந்தது. அதிகாரம் இப்போ மக்களின் வாக்குகளால் தீர்மானிக்கப்பட்டு குறிப்பிட்ட பதவி காலங்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒரு நவீன அமைப்பா மாறியிருக்கிறத இது நமக்கு உணர்த்துது. சரி, இது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகருதுன்னு பாப்போம். இந்த ஜனநாயகத்தோட வேகம் அடுத்தடுத்த தசாப்தங்கள்லயும் தொடர்ந்தது. மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேனா, கோட்டாபயா ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கா ஆகியோரோட பதவிக்காலங்கள் தேர்தல் அரசியலோட சுறுசுறுப்பையும் விரைவான அதிகார பரிமாற்றங்களையும் ரொம்ப தெளிவா காட்டுது. இன்னைக்கு நாட்டின் 10வது ஜனாதிபதியா அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்றிருக்கார். தொன்மையான ராஜ்யங்கள்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் இப்போ மிக வேகமான ஒரு நவீன அரசியல் களத்துல வந்து நிக்குது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
பகுதி 5 ஜனாதிபதி மைல்கற்கள். அதாவது சில முக்கியமான முதலிடங்களை நாம பார்க்க போறோம். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. வில்லியம் கோபாலாவா இலங்கையின் முதல் ஜனாதிபதி தான். ஆனா அவருடைய பதவி பெரும்பாலும் சம்பிரதாயபூர்வமான ஒரு பதவியா தான் இருந்துச்சு. ஆனா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதல் ஜனாதிபதியை பொறுப்பேற்றவர் ஜே.ஆர். ஜெயவர்தனா. அதாவது நாட்டோட முழுமையான அதிகார மையமா ஜனாதிபதி பதவி மாறினது இந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில தாங்க. இது அரசியலமைப்புல நடந்த ஒரு மிக முக்கியமான கட்டமைப்பு மாற்றம். அதேபோல அதிகார பகிர்வுல ஒரு மிகப்பெரிய முற்போக்கான நகர்வா சந்திரிகா குமாரதுங்க நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியா பொறுப்பேற்றார். வரலாறு அப்படிங்கிறது வெறும் கடந்த காலம் மட்டும் கிடையாது, அது தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒண்ணு என்பதற்கு சான்றா தற்போதைய ஜனாதிபதியா அனுரகுமார திசாநாயக்க இன்னைக்கு நாட்டை வழிநடத்திட்டு இருக்கார். இப்போ இதெல்லாம் வச்சு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சுமார் 1300 ஆண்டுகளுக்கும் மேலா நீடிச்ச ஒரு தனிப்பெரும் ராஜ்ய அமைப்பிலிருந்து தொடங்கி இன்னைக்கு மக்கள் தீர்ப்பளிக்கிற ஒரு வேகமான நவீன குடியரசா இலங்கை பரிணாமம் அடைஞ்சிருக்கு. வரலாறு தொடர்ந்து தம் பக்கங்களை எழுதிக் கொண்டேதான் இருக்கு. அப்படியானால் இந்த பிரம்மாண்டமான காலவரிசையோட அடுத்த அத்தியாயம் எதிர்காலத்துல எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து தேடுங்கள், சிந்திப்போம்.